புதியுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். புத்தம் புதிதாக புத்த இந்த புதன்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் சயின்டிபிக் ஜோதிடம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் கரூர் மாவட்ட அறங்காவலர்கள் குழு நியமன தலைவரும் ஜோதிட ஜாம்பவானும் சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜருமான டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? வணக்கம்மா, நல்லா இருக்கும்மா. உலகமெங்கும் வாழும் புதுயுகம் நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன். வணக்கம்மா, நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் சார், நன்றி சார். உங்களுடைய அனுபவங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெமெண்டஸ் அப்படின்னு தான் சொல்லணும் சார். அதாவது உங்களுடைய இத்தனை வருட காலம் 40 ஆண்டு காலம் மேலே அந்த ஜோதிட துறையில் கொடி கட்டி பறக்குறீங்க. உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கலான்னு ஆசைப்பட்றேன் சார். அதாவது ஜோதிடத்தில் நீங்கள் நிறைய கிளைண்ட்ஸ் இப்போ பார்த்துருப்பீங்க. ஜோதிடம் பார்க்கும்போது உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவம்னு ஏதாவது இருக்கா? அதை பற்றி கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன் சார். அதாவது நிறைய சொல்லலாமா மறக்க முடியாத அனுபவங்கள். அந்த அடிப்படையில் நீங்கள் கேட்டதுனால ஒரு தம்பி என்னிடத்தில் மாணவ கண்மணியாக நிறைய பேர் படிச்சிட்ருக்காங்க. பல ஆண்டுகளாக 2010 ஒவ்வொரு ஆண்டுகளில் ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு செட் அப்படின்ற மாதிரி நிறைய பேர்களை நம்மளால் இயன்ற கலைகளை பயின்று நிறைய பேர் வர முடியாதவர்கள் கூட ஆன்லைன் மூலயமா கிளாஸ் எடுத்து நேரடியாக வந்து போகிறவங்களுக்கு வாரத்தில் ஒரு அரை மணி நேரம் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டு அது நான் சொல்கிற கருத்து கணக்குகளை எல்லாம் செல்ஃபோனில் பதிவேற்றம் பண்ணி 2வது செவி வழியாக சொல்கிறத கருத்து வழியாக ஒவ்வொரு வாரம் மீண்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு வாரம் பல மாணவர்களை பலதரப்பட்ட மாவட்டத்தில் உருவாக்கியிருக்கிறோம். அதுக்கு நம்ம ஜாதகத்தில் அந்த விதி இருந்தனால், அந்த பிராப்தம் இருந்தனால் அவர்களுக்கும் அந்த தனபாவமும் தன கர்மாதிபதி யோகமும் தர்ம கர்மாதிபதி யோகமும் வாக்கு வன்மை ஸ்தானத்துக்கு இருந்தால் மட்டும்தான் நான் சொல்லியே கொடுக்கறது. எல்லாத்துக்குமே நான் சொல்லி எல்லாராலையும் இதை கற்க முடியாது. நிச்சயமாக அதையும் செலக்ட் பண்ணணும். அதுவும் செலக்ட் பண்ணால் தான் அந்த ஜாதகத்தில் குரு ஃபஸ்ட்டு லக்னத்திற்கு அந்த ஜாதகத்தில் கெடாமல் இருக்கணும். சொல்லி கொடுக்குற குரு போலி குருவா, இல்லை உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடிய குருவா, இல்லை ஒன்றுமே இல்லாமல் உள்டாவான்றது அது பார்த்தாவே தெரியும். அந்த ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு குரு நல்லா இருக்கணும். 2வது அந்த ஸ்தானத்திற்கு வாக்கு வன்மைக்குண்டான கிரகமும் வாக்கு வன்மைக்கு உண்டான கிரகத்திற்கு 6, 8, 12 குற்றவியல் ஸ்தானம் அமராமல் தன பாவத்திற்கு தர்ம கர்மாதிபதியும் தன கர்மாதிபதி யோகம் உள்ளவர்கள் அத்தனை பேரும் என்னை பார்க்க வருவாங்க. கிளைண்டாகவே மேக்சிமம் வர்றவங்க நிறைய பேர்களுக்கு தெரியாமல் வர்றது, நிறைய பேர் நீங்கள் சொல்லி நான் சொல்லி வர்றது அது வேறு. மேக்சிமம் என்னிடத்தில் ஜாதகம் பயில வரக்கூடியவர்களாகட்டும், ஏகலவனை போன்று மறைந்து நின்று கற்றவர்களாகட்டும் என்னிடத்தில் வரும்பொழுது பார்ப்பேன், அவர்கள் ஜாதகத்தில் அந்த தனகர்மாதிபதி யோகமும் தர்ம கர்மாதிபதி யோகமும் தனபாவத்திற்கு விழுந்திருக்கும். அவர்கள் அத்தனை பேரும் என்னை பார்த்தார்கள் என்றால் நிச்சயமாக வந்துடுவாங்க. அந்த யோகம் இருக்கவங்க தான் வருவாங்க. அந்த அடிப்படையில் நிறைய மாணவர்களுக்கு வாரம் நிறைய கிளாஸ் எடுக்கிறேன். அந்த அடிப்படையில் கடந்த மாதத்திற்கு முந்தின மாதங்கள் கூட ஒரு தம்பி, சார் ஜாதகம் ஒவ்வொரு பேட்டர்னில் ஒவ்வொரு ஜாதகத்தை வச்சு நடத்துவோம். திடீர்னு அந்த தம்பி கேட்ட கொஸ்டின், சார் எல்லாம் ஓகே சார், நிறைய சொல்லியிருக்கிறீங்க, இளிச்சவாயன் ஜாதகம் எப்படி இருக்கும் சார் அப்படின்னு அந்த பையன் கேட்டான். நீங்கள் சிரித்தது மாதிரி தான் நானும் சிரித்தேன். என்னடா தம்பி சொல்கிற அப்படின்னு கேட்டேன். சார் இளிச்சவாயன் ஜாதகம் எப்படி இருக்கும் சார்? தம்பி நல்லவனுக்கு பெயர் தான் இந்த உலகத்தில் இளிச்சவாயன்னு பேர் தம்பி அப்படின்னு. ஓ அப்படிங்களா சார் அப்படின்னா. சரி நான் ஒன்று கேட்குறேன் தம்பி அப்படின்னேன். சொல்லுங்கள் சார் அப்படின்னா. நீ நல்லவனா கெட்டவனா அப்படின்னு கேட்டேன். அப்படியே அமைதியாக உட்காந்துருந்தான் சைலண்ட்டாக. என்னடா தம்பி நான் கேட்குறேன் எதுவுமே பேசலையே, மீண்டும் கேட்குறேன் நீ நல்லவனா கெட்டவனா? அப்போ மீண்டும் பதில் சொல்லலை. பக்கத்தில் இருக்கிற மாணவன் அதுக்கு சொல்கிறா விளக்கம், சார் நீங்கள் நல்லவன்னு கேட்டால் அது முதல்ல என்ன சொன்ன இளிச்சவாயன்னு சொன்னீங்க இல்லையா, அதனால என்னை இளிச்சவாயன்றவங்கன்றதுக்காக அவன் நல்லவனா, நானும் அதை தான் நினச்சிக்கிட்டு அமைதியாக இருந்தேன். அப்படி உன் ஜாதகத்தில் மீண்டும் கேட்குறேன்டா, இல்லைங்க சார் நான் நல்லவங்க சார் அப்படின்னு அப்படியே அப்படி இழுத்த மாதிரி, டே தம்பி 100க்கு 100 நல்லவன் நீ தாண்டா, இளிச்சவாயன்னு நீ தாண்டா அப்படின்னு. இதை எந்த அடிப்படையில் சொல்கிற அப்படின்னு கேட்டால், அந்த தம்பி பிறந்தது சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கான். சிம்ம லக்னத்தில் லக்னத்திலேயே குரு 1992 பிறந்த தம்பி, லக்னத்தில் குரு சிம்ம லக்னத்தில். அந்த தம்பிக்கு
5ல் ராகு, 11ல் கேது, லக்னத்துக்கு 10ல் செவ்வாய், ரிஷபமனையில் 10ல், லக்னத்திற்கு 7ஆம் பாவத்தில் கும்பமனையில் சந்திரன். சந்திரன் ஏறி இருக்க நட்சத்திரம் சதய நட்சத்திரம், கும்பராசி, முதல் பாதத்தில் பிறந்த தம்பி. அப்போ இந்த டீம் வந்து பாருங்கள், லக்னத்தில் குரு, 7ல் சந்திரன், 10ல் செவ்வாய். செவ்வாய் 4வது பார்வையாக குருவை பார்க்குது, குரு சந்திரனை 7வது பார்வையாக பார்க்குது, சந்திரன் ரிப்பீட்டாக மீண்டும் பார்க்கும். அப்போ 3 கிரகங்களும் திரிகோண சங்கமத்தில் அழகாக பியூட்டியாக உட்காந்துக்குச்சு. இது நல்ல சங்கமம்மா. அதே போன்று இன்னொரு ஆப்போசிட் டீம் இருக்கும் இல்லையா, அந்த புதன் சுக்கிரன் சனி எல்லாம். லக்னத்துக்கு சிம்ம லக்னத்துக்கு 6ல் சனி கெட்டது ரொம்ப பியூட்டி. அதை யாரும் குரு பார்த்துடக்கூடாது. செவ்வாய் டச், அதை டச் ஆகலையே. குரு சுக்கிரன் பாருங்கள், டைரெக்டாக 12ல் அமர்ந்து நேரடியாக அந்த சுக்கிரனை அழகாக பார்க்கறது. சனி மீண்டும் ரிப்பீட்டாக பார்க்குது. மீண்டும் அதனோட யார் கூடியிருக்கா, சூரியன் கூடியிருக்கா சுக்கிரனோட, அதனோட புதன் கூடியிருக்கா. எவ்வளோ நல்லவன் ஜாதகம் இது பாருங்கள். 2ஆம் பாவத்திற்கு நான் இப்போ தான் சொன்னேன், என்னிடத்தில் மாணவர்களாக பயிலக்கூடிய வர்றவர்களுக்கு 2ஆம் பாவத்துக்கு தர்ம கர்ம யோகம் இருக்கும், இல்லை தன கர்ம யோகம் இருக்கும். இந்த பையனுக்கு 2ஆம் இடத்துக்கு தர்ம கர்ம அதிபதி யோகம் அவனுக்கு கொடுத்துருக்கு. ரொம்ப நல்லவம்மா அந்த பையன். ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப லட்சணமாகவே இருக்க மாட்டான். ஒரு பர்சனாலிட்டியே இருக்காது. முகம் ஃபேஸ் எவ்வளோ தான் துணிகள் நல்ல ஆடம்பரமாக போட்டாலும் ஒரு அதுக்கு மாதிரி, அதாவது கிளி மாதிரி ஒரு பெண்ணு இருந்தால் மந்தி மாதிரி ஒரு அமைப்பு அமையன்னு சொல்கிற மாதிரி, பொதுவாக இந்த பையனுடைய தம்பி உள்ள தோற்ற அகத்தோற்ற உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அகம் நல்லா இருக்கணுமா, அழகாக இருக்கணுமா, வெளி தோற்றத்துக்கு நீ அழகாக இருக்கணும்னு வரணும்னு கேட்டால் நீ 2ல் எதுடா கேட்ப அப்படின்னு கேட்டேன்னு சைலண்ட்டாக உட்காந்துருந்தான். அதுக்கும் உள்ளத்து அழகு தாண்டா மிக முக்கியம், வெளி அழகு முக்கியமே இல்லைடா. அந்த அழகுடா நீ, உனக்கு அழகான கண்ணுக்கு நிறைந்த பியூட்டியான மனைவிடா நீ பார்க்கறதுக்கு அழகா இல்லை, அங்கே லட்சணங்கிறது உங்ககிட்ட கிடையாது, உள்ளத்து அழகும் உங்ககிட்ட இயற்கையாக இருக்குது, உனக்கு பியூட்டியான அம்மாங்க சார் பியூட்டியான நல்ல அருமையான குழந்தைடா உனக்கு. லக்னத்தில் குரு குழந்தை கல்யாணம். நிறைய பேர் பாருங்கம்மா நல்ல அழகாக இருப்பாம்மா, ஆஜோனபாகமாக இருப்பான், அப்படி பார்த்தா இளவரசன்மா இருப்பான், ஆனால் அவனுக்கு கல்யாணமே இருக்காது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடிய சூட்சம கபடதாரிகளையும் நம்ம பார்க்கலாம். அவனுக்கு இந்த 3ஆம் இடம் போகஸ்தானம் நல்லா இருக்காது, 7ஆம் இடம் முடிக்கலாமா, 7ஆம் இடம் கலத்திர பாவம் நல்லா இருக்காது. ஏன்னா இந்த பையனுக்கு ஆள் பார்க்க பர்சனாலிட்டியாக இல்லைன்னாலும் உள்ளத்து அழகு நிறைஞ்சிருக்கிற பையன், நல்ல குணவதியான சார், ரொம்ப அருமையான மனைவி சார், அருமையான குழந்தை சார், நல்ல அழகான வருமானம் ஈட்டு ஜம்முன்னு. இன்னைக்கு பயின்று என்னிடத்துல ஜாதகம் பார்க்க வர்றான்னா அவனுக்கு ஒரு தனியாத மோகம். ஏன் எங்கிட்ட கிளாஸ் கற்றுக்க வந்திருக்கான் அந்த பையன் அப்படின்னு கேட்டால், அவனுக்கு வந்து ஆசிரியர் ஆகணும், அதுவும் கவர்மெண்ட் ஆசிரியர் ஆகணும். கவர்மெண்ட் அரசு காசு வாங்கினாலும் அரசு உத்தியோகம். அப்போ எங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி எங்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது, உனக்கு அரசு உத்தியோகம் கிடையாதுப்பா, டீச்சர் லைன் வேணால் தனியாராக வேணால் நீ போகலாம் வரலாம், இல்லை ஜோதிடம் பயின்றுக்கலாம், நீ எதை வேணாலும் பண்ணலாம். அரசுன்னா அதுக்கு உண்டான காலங்கள் 2027 நீ முதல்ல கிடக்கணும். அது வரல உனக்கு செக் பாயிண்ட். இல்லை சார் எனக்கு ஓகே ஆயிடுச்சு சார், எனக்கு கூடிய விரைவில் கிடச்சிடும் சார், நான் எக்ஸாம்பிள் அப்படி டாப்பர், என்ன டாப்பராக இருந்தாலும் இங்கே எழுதப்பட்ட விதிப்படி தான் என் நடக்கும், உனக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. 8ஆம் கனி மாதிரியே. ஏன் சார் நீங்கள் தான் சொல்லுவீங்களே சனி சுக்கிரன் பார்த்தா நல்லா இருக்கணும், அது எங்கடா தம்பி உட்காந்துருக்கு அப்படின்னு கேட்டால், லக்னம் சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்துக்கு 10ஆம் இடம் தொழிற்ஸ்தானம். சார் அதாவது நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க வந்து இளிச்சவாய் அப்படின்னாலுமே நல்லவனாக இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கொஞ்சம் வலிக்குது தான், இருந்தாலும் அது வந்து நிதர்சனமான உண்மை கூட. அதாவதுமா இந்த இடத்துல நான் எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த தம்பி கேட்ட கேள்வியே, சார் நல்லவங்க ஜாதகம் எப்படி இருக்கும் சார், கெட்டவர்கள் ஜாதகம் எப்படி இருக்கும், அயோக்கியர்கள் அப்படின்னு அந்த பேட்டர்னில் கேட்டால் கூட அவர் கேட்டதே அந்த மாதிரி. சார் இளிச்சவாயன் ஜாதகம் எப்படி சார் இருக்குன்னு கேட்டதுக்கு, நல்லவனுக்கு பேர் தாண்டா இந்த உலகம் சாட்டுற பெயர் வந்து இளிச்சவாயன். அந்த அடிப்படையில் அதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை அதுதான். அந்த அடிப்படையை எடுத்து சொல்லும் பொழுது நல்லவன் யார் கெட்டவன் யாருன்றது அதுவே தெரியும். இப்போது ஒரு கேள்வி நீங்கள் கூட முடிஞ்சோடனே. ஆமாம் சார், அதாவது இது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அப்பாவிகள் தான் நான் சொல்லுவேன், நல்லவர்களே வந்து. இன்னொன்று சொல்லப்போனால் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும் இல்லைங்களா சார்? நல்ல மனசு இருந்தால் தான் ஜோதிடமே படிக்க முடியுங்களா? எனக்கு அது ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா நம்ம சுத்தமான மனசோட இருந்தால் தானே நம்ம சொல்கிற வாக்கும் பழிக்கும். அது உண்மையா சார்? அப்படி கிடையாதுமா, நல்ல மனசோடு இருந்து ஜோதிடம் சொல்லணுங்கிறது கிடையாதுமா. அந்த ஸ்தானம் நல்லா இருக்கணும், அது மெயின், ரொம்ப இம்பார்ட்டன்ட். வந்து 2ஆம் இடம் வாக்கு வன்மை, சொல்ல ஆற்றலுடைய செயல். இந்த உலகம் இவர்கள் சொல்கிறதை எடுத்து நம்பி நடந்ததுன்னா அது ஓகேப்பா, அவர் கரெக்டாக ப்ரெடிக்ஷன் நல்லபடியாக பண்ணார்ப்பா அப்படின்றதுக்கு காரணம் இந்த 2ஆம் இடம் மட்டும் நல்லா இருந்தால் போதவே போடாதுமா.
பரணி பாலராஜ் சார் வார்த்தை சொல்கிற வார்த்தை உண்மைப்பா, அது நடந்ததுப்பா அப்படின்னா 2ஆம் இடத்திற்கு 9, 10 என்று சொல்லக்கூடிய தர்ம கர்ம பஞ்சமஸ்தானம் விழுந்திருக்கணுமா, அது லக்ன பாவத்திற்கு. சரி, அதற்கடுத்தது ராசி பாவத்திற்கும் 2ஆம் இடத்துக்கு தனகர்ம தர்ம கர்ம யோகம்லாம் உழுகணும். உழுகலன்னா இந்த உலகம் இந்த பக்கம் போய் அட என்னையா ஜோசியம் சொல்கிறான் ஜாதகம் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி துப்பிட்டு போயிடுவாங்க. என் ஜாதகத்தில் எடுத்தால் 2 வாக்கு வன்மை ஸ்தானாதிபதி உச்சம், வாக்கு ஸ்தானத்திலேயே குரு வந்து உட்கார்ந்துருப்பார். வாக்கு ஸ்தானத்திற்கு தனகர்மாதிபதி யோகமும் அங்கே விழுந்திருக்கும். இது ஒன்று, இது இருக்கணும் ஃபஸ்ட்டு. 2வது ராசின்னு ஒன்று இருக்கு இல்லையா, சந்திரன் இங்கே அமர்றாரோ அதற்கும் என் ஜாதகத்தில் தர்மகர்மாதிபதி யோகம் விழுந்திருக்கும், தனகர்மாதிபதி யோகம் விழுந்திருக்கும், வாக்காதிபதி ஆட்சி பெற்றிருப்பார், வாக்கை டைரக்டாக குரு அந்த வகையும் பார்ப்பார். அது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சி கடையில் வந்து மல்டிப்ளஸ் எந்த துறை சேர்ந்திருந்தாலும் அந்த துறையில் ஒருவர் விட்டுட்டு போன ரெக்கார்டுக்கு மேலே இன்னொரு ரெக்கார்டை நம்ம உருவாக்கி கண்டுபிடித்து புதியதாக வெளி உலகத்துக்கு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறோம்ன்றது வந்து அந்த நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், நான் கண்டுபிடித்த மாரகம்னு மாறுதட்டி கொள்கிற மாதிரியே நான் சொல்லுவேன். என்னுடைய யூடியூப்லலாம் நிறைய சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு பாவத்திற்கும் மாரக மரணஸ்தானங்கள் நான் நிறைய அதை தொட்டு இது வரைக்கும் புதுமையான கண்டுபிடிப்பு ரீதியில் அதுக்கு ஆராய்ச்சிக்கு உண்டான ரிசர்ச் அப்படின்னாவே ராகு நல்லா இருக்கணும். என் ஜாதகத்தில் ராகு சாரத்திலேயே லக்னத்துக்கு 6ல் இருக்கும். அதனோட நிபுணத்துவம் பெற்ற சூரியனும் புதனும், இயற்கையாக சூரியன் புதன் கூடும்போது நிபுணத்துவம். அப்போ எந்த துறையில் சேராங்களோ அவங்க அதிலிருந்து தேர்ச்சி அடையும். நான் தேர்ச்சி அடையவில்லை, அந்த கிரகம் உட்கார்ந்து இருக்கிறனால அந்த வழிகளை ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போய் உந்துதல் பண்ணி அது நான் படிக்கிற புக்கெல்லாம் அந்த மாதிரி புக்குகளாக வரும். சுலபமாக ஒரு லட்சக்கணக்கான புக்கு இருக்கும் லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா, கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்கும். நம்ம கண் பார்வையில் ஜோதிடத்துறை, அந்த துறையில் எந்த பர்டிகுலரான பார்ட் வந்து ஒரு 1000 பக்கங்கள் 500 பக்கங்களை படித்தாதான் ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் கிடைக்கும். ஆனால் நான் இப்படி திறந்து பார்க்குறது எல்லாமே சப்ஜெக்டாகவே கிடைச்சிடும். இப்போ 500 பக்கத்தை நம்ம ரீட் பண்ணணும், இவர்களுக்கு மட்டும் அந்த பாக்கியம் ஆட்டோமேட்டிக்காக கிஃப்டாகவே கிடைக்கும். அந்த மாதிரி தனகர்மாதிபதி தர்மகர்மாதிபதி ராசிப்படி லக்னப்படி எல்லாம் இவர்களுக்கு அந்த அமையும். அந்த அடிப்படையில் தான் என்னிடத்தில் ஏகலவனாக நிறைய பேர் கற்றுக்கொள்ளாமல் டிவி நிகழ்ச்சியை பார்த்தே உங்களுக்கு ஷோவை பார்த்து நான் வெளிநாடு வெளி மாநிலம் எல்லா ஸ்டேட்டில் பல இதிலெல்லாம் பார்த்து சார் சூப்பர் கருத்து சார், இதுவரையில் யாருமே சொல்லலை சார், அந்த பாவத்தை பேசுகிறாங்க அதோடு விட்டுட்டு போயிடுறாங்க சார். தனகர்மாதிபதி யோகமும் தர்மகர்மாதிபதி யோகம் ஒவ்வொரு லக்னத்திற்கு மாரகம் பாதகம் சாதகம் அந்தந்த பாவத்தை தொட்டு ஒரு ஜாதகத்தில் பார்த்தா குரு பார்க்குற மாதிரி ஒரே மாதிரி தான் பிளானட்டரி பொசிஷன் இரட்டை குழந்தை ஜாதகத்தில் இருக்குது. ஆனால் ஏன் இன்னொரு குழந்தை மாறுபட்ட மாதிரி ஒரே நிமிஷத்தில் தானே பிறந்து மாட்டிருக்கு, ஒரே கிரக அடைவு தானே, ஒரே லக்னம் தானே, ஒரே இருப்பில் ஜஸ்ட் ஒரு நாள் மின் பின்ன தானே இருக்குது, அது ஒரே மாதிரி தானே இருக்குது. ஏன் மாற்றம் வருதுன்னா ஒரு லக்னம் சிம்ம லக்னத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்குது, இல்லை மேச லக்னத்தில் குழந்தை பிறக்குன்னா அம்மா ஃபஸ்ட்டு குழந்தை என்ன டைம் பிறந்ததுன்னா 5:52 பிறந்ததுங்க அப்படின்பாங்க. செகண்டு குழந்தை 5:53 பிறந்தது, இல்லைன்னா ஒரு 2 நிமிஷம் கழித்து சொல்லும். அப்போ இளைய குழந்தை தானே, உடனே ஒரே லக்னம் போட்டு இந்த அறிவினி ஜோசிகள் பார்க்குறான்னா அவன் முட்டாள், அவனுக்கு பார்க்க தெரியலன்னு அர்த்தம். இப்போ மேச லக்னத்தில் மூத்த குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த 52 பிறந்த குழந்தைக்கும் 53 பிறக்கும்போது 3ஆம் இடத்துக்கு போயிடணும். அப்போ மேச லக்னன்ற போது மிதுன லக்னத்துக்கு இளைய குழந்தை ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் கூட அதில் கணக்கெடுக்கும். ஆமாம் ஆமாம், ஒரு நிமிஷத்தை கழிச்சு தான் அது ரிலீவ் ஆகுது அந்த குழந்தை, இளைய குழந்தை. ஆனால் ஒரே லக்னம் தான், மேச லக்னம் தான் உழுவுன்னு அறிவினி ஜோசியர்கள் சொல்ல கிடையவே கிடையாது என் நிகழ்ச்சியில் யூடியூப்பில். அப்போது மேச லக்னத்தில் பிறந்த மூத்த குழந்தையா 52 5:52 இல்லையா 53 54 பிறந்ததுன்னா அப்போ இளைய குழந்தைக்கு என்ன மிதுன லக்னம் தான் போடணும். இதை வச்சு பேசணும்னா பலன் வரவே வராது. சரிப்பா 3 குழந்தை ஒரு இடத்துல பிறக்குது இல்லையா, கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அப்போ 3ன்னா எங்கே போகணும்னா அப்போ மேசத்தில் மூத்த குழந்தை, 2வது குழந்தை மிதுன லக்னமாக போட்டுடணும், 3வது குழந்தை எங்கே போடணும் சிம்ம லக்னமாக போடணும். இதுதான் பேட்டர்ன். இதை பேக்க தெரியாமல் நானும் மேச லக்னம்னா ஒரு குழந்தை கலெக்டராக இருக்கும். நிறைய ஜாதகத்தில் நான் பார்த்துருக்கேன், கலெக்டராக இருக்கும் ஒரு ரெட்டை குழந்தை, ஒரு ஒன்று மூளை வளர்ச்சி குழந்தையா இருக்கும். ஏன் ஒரே லக்னம் தானே, ஒரு 2 பேரும் ஒரே கலெக்டராக வரதையும் பார்க்கலாம், ஒரே மாவட்டத்தில் வந்து கலெக்டராக இருக்கவங்க பெரிய காவல்துறையில் உயர்ந்த அதிகாரிகளாக வரக்கூடியவர்களையும் பார்க்கலாம். இந்த மாதிரிலாம் நிறைய அனுபவத்தில் அதை கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த பையனுடைய ஜாதகத்தில் முடிக்கிறோமா, இந்த பையனுடைய ஜாதகம் சிம்ம லக்னம், அந்த பையன் பிறந்தது அது நான் முதல்ல நல்லவன்னு ஒரு நம்ம சொன்னேன் இல்லையா. அந்த பையன் ஜாதகத்தில் 2ஆம் இடமும் தர்ம கர்ம யோகம்லாம் விழுந்திருக்குது. ஆனால் அதே சிம்ம லக்னத்துக்கு 2 குடைவனோட புதனோட
சனி அதை செவ்வாய் டச் ஆகிடு குருவோட சுக்கிரன் டச் ஆயிட்டா உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடிய சூட்சமதாரி கபடதாரின்றவன், இவன் அயோக்கியன்றவன். அப்போ நல்லவர்களையும் இந்த உலகத்துல தான் படைக்குது, தீயவர்களையும் உலகம் படைக்குது. நல்லவனுக்கு பேர் தான் நான் சொன்ன மாதிரி இளிச்சவாயன்னு பேர் சொல்லுவாங்க. ஆனா நிறைய அமைப்பு கொண்டவர்களும் நல்லபடியா இருந்து நல்ல வாழ்க்கை வாழ்றவங்களையும் நம்ம பார்க்கலாம். அந்த அடிப்படையில் இந்த ஜாதகத்தை முன்வச்சு சொல்லியும் ஐயா நேயர்கள்கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ருக்மணிமா. வணக்கம்மா. யாருக்காகம்மா கேட்க போறீங்க? எங்க பையனுக்கு கேட்கறமா, கல்யாணத்துக்கு வேலைக்கு வசரமா. நல்லதுமா. உங்க மகனுடைய ராசி நட்சத்திரம் லக்னம்லாம் சொல்லிடுங்கம்மா. மேச ராசி, அசுனி நட்சத்திரம், மிதுன லக்னமா. வயதுமா? 27 ஆகுதுமா இப்ப. ஓகேம்மா, ஐயா கிட்ட நீங்க பேசலாம். அம்மா வணக்கம்மா. மேசராசி, அஸ்வினி நட்சத்திரம், மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறாரு. கல்யாண பாக்கியம் எப்போ உங்க குழந்தைக்கு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆமாம்மா. இந்த தம்பியோட அமைப்பு மேச ராசி அடிப்படையிலேயே ராசிக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவன் ராசிக்கு 4ஆம் இடத்தில் உச்சம் பெற்று லக்னத்திற்கு 2ஆம் பாவத்தில் 7 கடத்திர ஸ்தானாதிபதி உச்சம் பெற்று வருங்காலத்தில் சித்திரைக்கு மேல் முத்திரை பதிக்கக்கூடிய பாக்கியம் வருகிற சித்திரைக்கு மேலே கட்டாயம் இந்த குழந்தைக்கு நல்லதொரு வாழ்க்கை துணைக்குண்டான பிராப்தம் ஓராண்டுகளில் கிட்டக்கூடிய அம்சம் உண்டம்மா. அது போன்றும் இல்லாமல் 10 ஜீவனாதிபதி லக்ன பாவத்திற்கு 2ஆம் இடத்துல உச்சம் பெறுவதனால் உச்சம் பெற்று தொழில்ஸ்தானத்தை மீண்டும் பார்வையிடம் தொழில் ரீதியாக வேலை வாய்ப்பு ரீதியாக உயர்ந்து விளங்கக்கூடிய ஐஸ்வர்யமும் நான் சொல்லக்கூடிய காலத்திலேயே ததும்பி வருகிற காலமாக இருக்கிறதுனால் நிச்சயம் உங்கள் மகனுக்கு வேலை வாய்ப்பால் உயர்வும் அதே போன்று திருமண சௌபாக்கியமும் வருகிற ஆண்டு கைகூடுமம்மா. அழைத்ததற்கு மிக்க நன்றி. அழைத்ததற்கு நன்றிமா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? பரமேஸ்வரிங்க. நல்லதுமா. யாருக்காகம்மா கேட்க போறீங்க? பையனுக்காக. உங்க மகனுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் வயதெல்லாம் சொல்லிடுங்கம்மா. கடக லக்னங்க, கும்பராசி, சதயன் அவிட்ட நட்சத்திரம். ஓகேம்மா. வயதுமா? வயது 27. என்ன கேள்விமா? கல்யாணம் எப்ப பண்ணலாம்னு, திருமணம் தொழில் அமையுமான்னு 2. நிச்சயமா ஐயா கிட்ட நீங்க பேசலாம். வணக்கம். கடக லக்னம் ராசி கும்பராசி அவிட்ட நட்சத்திரம். அதாவது கல்யாணம் எப்போ அமையும், வேலை வாய்ப்புல எப்படின்னு கேட்டீங்க. இந்த தொழில் ரீதியா அமைப்புக்கு கடக லக்னத்திற்கு செவ்வாய் ரொம்ப உங்க பிறப்பு ஜாதகத்தில் ரொம்ப வலிமை பெற்றிருந்தால் நிச்சயம் இந்த பெயர்ச்சி கூடிய காலங்களும் 7.5 சனியுடைய தாக்கத்தினுடையிலிருந்து விடுபடக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சாதகமாக வர்றதுனால நிச்சயம் கல்யாண சௌபாக்கியங்களும் தொழில் ரீதியான உயர்வும் கிடைக்குமா. 7.5 சனியில் இன்னும் 1 ஆண்டுகளுக்கு மேலே அந்த தாக்கம் இருப்பதனால் வர்ற சித்திரைக்கு பிறகு இந்த குரு பெயர்ச்சி கடக லக்னத்தில் பாக்கியாதிபதி மன்னவன் என்று சொல்லக்கூடிய குரு உச்சத்தரையில் வருவதே திருமண சௌபாக்கியத்தையும் தொழில் ரீதியான உயர்வையும் கொடுக்கக்கூடிய அம்சமாக சித்திரைக்கு மேல் நிச்சயமாக நற்பலாபலங்களை 2 நேயர்களுக்கும் விதைக்கலாம் இந்த ஆண்டு. நன்றி அம்மா அழைத்ததற்கு நன்றிம்மா. ஐயா, நிறைவு பகுதிக்கு நெருங்கிட்டோம். உங்களுடைய கருத்துக்களும் விளக்கங்களும் துல்லியமாக இருந்தது. எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஃபீஸ்டாகவே இருந்தது இன்றைய நிகழ்ச்சி. பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி ஐயா. நன்றிம்மா. நேயர்களுக்கு நிகழ்ச்சியினுடைய நாம் இறுதி பகுதியில் இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணிக்கு நேரடியாக நேரலையில் சந்திப்போம். என்னை சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய், புதன், வியாழன் 3 தினங்கள் சென்னை கோயம்பேட்டுக்கு அருகாமையில் நெற்குன்றம், அந்த நெற்குன்றத்தில் தான் பஸ் ஸ்டாப் அருகில் தான் என்னுடைய அலுவலகம் இருக்குது. அங்கே சந்திக்கலாம் செவ்வாய், புதன், வியாழன். அடுத்து கரூரிலையும் என்னுடைய அலுவலகம் இருக்கு, அங்கே சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 4 தினங்களும் சந்திக்கலாம். அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியை பார்க்க தவறியவர் கூட என்னுடைய ஆஸ்ட்ரோ பரணி பால்ராஜுங்கிற யூடியூப்பில் நிறைய பதிவிறக்கம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியை பார்த்தும் கண்டு கிடைக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை நேரடியாக சந்திக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். நீங்கள் காண தவறிய நிகழ்ச்சிகளை புதுயுகத்தின் சமூக வலைதளங்களில் காண மறவாதீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.